வியாதி இல்லாதவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி இருக்கும், சில பேருக்கு எல்லா வியாதியும் இருக்கும். வியாதி இல்லாத குடும்பமே யாரையும் பார்க்க முடியாது, இன்க்ளூடிங் ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் இருக்குது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஆதி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இருந்திருக்கு வியாதி, அப்படி தானே? இப்போ வியாதி இல்லாமல் யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கு சாப்பிட்ற ஆகாரமே எப்படி மெடிசன் ஆகாரம் தான். சாப்பிட்றதுக்கு முன்பு, சாப்பிட்டதுக்கு பின்பு. முதல்ல மாத்திரையை சாப்பிட்டுட்டு தான் சாப்பாட்டுலேயே கையை வைக்கணும் போல இருக்குது. அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆதி நாட்கள் இருக்கிறவங்களாம் நல்ல அதை சொன்ன ஒரு சில பேர் தெம்பாக இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கு வியாதிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேகர் பார்ப்போம்னா 95% மேலே வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் அதை வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்ய முடியாது, வேதனை தாங்க முடியாமல் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், இந்த வியாதிக்காக நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யுங்கள் சொல்லி பல உதவிகளை நாடி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஏனென்றால் வேதனை சரீர பிரகாரமாக வேதனை தாங்க முடியாமல் இன்றைக்கும் எவ்வளோ பேர் படுக்கையிலையும் மருத்துவமனையிலையும் மரணத்தை நோக்கி இருக்கிற ஜனங்களும் பல பேரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ ஜனங்களாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனாக கர்த்தர் தான் சுகத்தை கொடுக்க முடியும், ஆனால் வியாதியை கொடுக்கறது யாருன்னா சாத்தான் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், சாத்தான் தான் வியாதியை கொண்டு வருவான். அதில் நிச்சயம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதே போல் அந்த வியாதியை சுகமாக்குற ஒரு வல்லமை யார் கையில் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க மருத்துவர் கையிலே இருக்குன்னு. அந்த மருத்துவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து அந்த வியாதியை குணமாக்குறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போது சில மருத்துவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் கூடும் வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், ஆனாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் மருத்துவர்கள் எங்ககிட்ட சொன்னவங்களும் இருக்கிறாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எனவே நமக்கு ஒரு சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்து பாதுகாக்கணும்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு சில பேர் வியாதிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த வியாதி பல நாட்களாக, பலவீனங்கள் பல நாட்களாக, சுகவீனங்கள் பல நாட்களாக, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு பல ஆண்டுகளாக பல காலங்களாக நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு வேதனைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. நேற்று தினத்தில் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு சகோதரி காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன செஞ்சாங்க, ரொம்ப முடியாமல் ப்ரேயர் பண்ணாங்க. நாங்கள் நடு ரோட்லலாம் சில வேலையெல்லாம் எங்களுடைய ஜபம் அங்கே இருக்கோம், பிரயாணங்களில் இருக்கும், பஸ்ஸில் போகிறப்போ பிரயாணம், அதில் ஒரு ஜபம். நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா ராயர்பாளையத்தில் வண்டி வேகமாக போயிட்டுருக்கு பத்திரிக்கை வைக்க, அதில் அங்கே சொல்லும்போது அதில் நின்றுட்டு ஒரு ஜபம். இப்படி பல பிரயாணங்கள் எங்களுக்கும் அப்படி தான். இப்போ ட்ராவல்லே சில சேருமே நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் என்ன செய்வோம், ஜபம் பண்ணாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஜபம் பண்ண நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ எனவே அவங்களால, ஏன்னா நாங்கள் அப்புறம் சில பேர் அப்புறம் ஜபம் பண்ணிக்கலாம், இல்லை நாளை வந்து ஜபம் பண்ணிக்கலான்னு சொல்லலாம், ஆனால் அவங்க வேதனை என்னன்று எனக்கும் தெரியும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த உங்கள் போதகரும் கூட என்னால் முடிஞ்சது நான் உடனே என்ன செய்வேன், உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சோம்பல் படவோ ஐயப்படவோ மாட்டேன். அது ஆண்டவருக்கு தெரியும். எனவே ஆனால் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்க முடியும். அப்போ உங்கள் சுகத்தை எப்படி பெற முடியும்? அதாவது நான் ஒரு விடுதலை பெறணும், என்னுடைய வேதனையிலிருந்து ஒரு பரிபூர்ண ஒரு சுகம் உண்டாகணும்னா அதுக்கு இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். அவர் தான் சுகம் அளிக்கிறவர். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலும் கூட அநேக ஜனங்கள் சுகத்தை பெற்றது யாருன்னா அப்போஸ்தலர்கள் மூலிமா பெற்றாங்க, ஊழியர்கள் மூலிமா பெற்றதாக நம்ம பார்க்குறோம். பிசாசு பிடியில் இருக்கக்கூடிய ஜனங்கள், வியாதிஸ்தவர்கள், மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் விடுதலை பெற்றது அதனால தேவனுடைய சமூகத்தில் வியாதிஸ்தவர்களை அப்போஸ்தலர்கள் தான் சுகம் கொடுத்ததாக பார்க்குறோம். எனவே இந்த தெய்வீக சுகத்தை பெறுவது எப்படி என்று நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதில் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வேத அடிப்படை நிமித்தமாக நான் சுருக்கமாக கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். அதன்படி நீங்கள் நடப்பீர்களானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவும் இங்கேருந்து நீங்கள் புறப்படும் போது ஒரு விடுதலையோடு சரீர சமாதானத்தோடு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கரங்களை தட்டி விசுவாசம் நாங்கள் நம்ப சொல்கிறோம். அப்போது முதல்ல நான் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனை, அதாவது வியாதி ஆகிய அந்த வேதனை சுகமடைய நான் விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், விருப்பம் உண்டாகணும், ஆர்வம்.
ஆர்வம் இருக்கணும். நாங்கள் நிச்சயமாக இயேசுக்கிட்ட வந்தால் இயேசு எனக்கு நிச்சயமாக சுகம் கொடுப்பார், அந்த ஒரு விருப்பம் கண்டிப்பாக இருக்கணும். வேண்டா விருப்பமாக வரக்கூடாது. ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது வேண்டா விருப்பமாக போவாங்களா? சூசைடு பண்ணுறவனா சொல்லலாம், ஏயா கொல்றியா, நான் உயிர் வாழ விரும்புன்னு சொல்லலாம். உயிர் பிழைக்கணும் ஒரு ஆசை, அதை ஒரு ஆர்வம் இருக்கிறவன் எப்படியாகலும் காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி தான் போவாங்க. அப்போ அந்த விருப்பத்தோடு தான் நம்ம மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆப்ரேஷனை என்ன தேர்வு செய்யும்போது ஓகே சொல்கிறோம். அதே போல் இன்ஜெக்ஷன் பண்ணும்போதும் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்கிறோம். எப்படியாகலும் சுகமாகணும். நீங்கள் என் சரீரத்தை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் சுகமாகணும் சொல்கிறோமா இல்லைங்களா? அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆர்வம் வேணும், விருப்பம். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், கண்டிப்பாக சுகம் கொடுப்பார் என்ற அந்த முழு நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுது அந்த விருப்பம் தேவன் மேலே சார்ந்திருப்பீர்களோ அப்பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுவிசேஷ பாதையில் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் வரும் வழியில் அங்கே ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, பிச்சைக்காரன் மட்டுமல்ல குருடனை பார்த்து அங்கே சொல்லக்கூடிய சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 46லேருந்து 52 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஒருத்தவங்க வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இங்கே பிச்சைக்காரர்களில் அநேகர் பிச்சைக்காரர்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க. பர்த்தியும் மேயும் மட்டும் அங்கே எடுக்க மாட்டாங்க. ஒரு திரளான ஒரு ஆலயம், ஒரு முக்கியமான மக்கள் சந்திக்கிற இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பிச்சைக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டம் ஒரு க்யூவில் நிற்பாங்க, இல்லாட்டி வரிசையில் இருப்பாங்க. எத்தனையோ ஒரு 10 பேரோ 5 பேரோ அட்லீஸ்ட் ஒரு 2 பேருனாச்சும் இருப்பாங்க. அப்போ அநேக பேர் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அத்தனை பிச்சைக்காரர்களுக்கும் தான் பார்வை அடைய வேண்டும் என்று எண்ணம் யாருக்கும் கிடையாது. காசு போடணும், நம்ம வயிற்று பூஜனம் கழுவிக்கணும், வயிற்றை நிரப்பிக்கணுன்ற ஆர்வத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் பர்த்தியை மேய்க்கு மட்டும் ஒரு விசேஷித்த ஒரு ஆர்வம் இருந்தது, விருப்பம் என்னவென்றால், நான் பார்வை அடைய வேண்டும், எப்படி ஆகணும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் பார்வை அடைய, இந்த உலகம் எனக்கு பார்வை கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் பிறவி குருடன், பிறவியிலே குருடனாக இருப்பதனால அவனுக்கு ஒரு பார்வை கொடுப்பதற்கு அந்த நாட்களிலே, இந்த நாட்களில் கூட முடியாது. அப்போ அந்த நாட்களில் அவனுக்கு பார்வை கொடுக்க எந்த சக்தியினாலும் எந்தவித மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் நிமித்தமாக அவனுக்கு பார்வை கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்ல நிச்சயம் தெரியும். ஆனாலும் அவனுக்கு ஒரு பார்வை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ரொம்ப நாட்களாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு தான் பார்வை கொடுக்க முடியும் என்று அவன் முன்பே அறிந்திருக்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் காதுகளில் எங்கேயோ ஒரு பக்கம் கேட்டிருக்கலாம். ஆனாலும் அதனால தான் அவன் ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறான். அப்போ ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணி அவனை கொண்டு போய் இயேசுக்கிட்ட சுகம் அடிப்பதற்கு யாருமே கிடையாது. இயேசு இங்கே இருக்கிறாருப்பா, உனக்கு பார்வை அடையணுமா, வா, நான் கூப்பிட்டு போகிறேன், அவர் சுகம் கொடுத்துருவார், பார்வை கொடுத்துருவான்னு சொல்லி யாருமே அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு அந்த நாட்களில் ஆட்கள் கிடையாது. அப்படி செய்யவும் மாட்டார்கள். அது நமக்கு என்ன இந்த வேலை அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு என்னன்னா, என்றைக்காவது ஒரு நாள் என் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும், அவரிடத்தில் நான் பார்வை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்கு நீண்ட நாட்களாக இருந்துக்கக்கூடும் என்று நம்ம நம்புகிறோம். அப்போ ஒரு நாள் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு நாள் ஆண்டவர் சுவிசேஷத்தின் நற்செய்தியை திரளான சீசர்கள், ஜனங்கள் மத்தியில் சீசர்களோடு அவர் புறப்பட்டு
அவன் உட்காந்துருக்கிற அந்த வழியருக போகும்போது ஏதோ ஒரு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது அவன் உணர்கிறான். யார் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது நசரனாகி இயேசு கிறிஸ்து போகிறார். அதாவது கும்பிட்ற சாமி குறுக்க வந்து நின்ன மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? நான் கும்பிட்ற சாமி நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்களே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்போ எனவே உடனே இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். இது ஒரு பெரிய சான்ஸ், இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. இன்றைக்கு நான் பார்வை அடைய போகிறேன் என்று அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? தடை செய்கிறான். இயேசு கிறிஸ்து போகிறாரான்னு சொல்லி உடனே சத்தம் போகிறான், இயேசுவே கூக்குறான். அங்கே இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? சத்தம் போடுறாங்க. அதில் சீசர்களும் என்ன செய்கிறாங்க? கம்முன்னு இருக்காங்க. அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க பழமொழி. இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கணும் அவருக்கு என்ன இருந்தாலும் சீசர்கள் என்னது அதற்ற பிய அப்படி தான் இன்றைக்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்போது சீசர்கள் மற்ற பேர் என்ன சொன்னாங்க? சும்மா இரு, கத்தாது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு என்ன, அது இந்த சான்ஸை விட்டுட்டா மீண்டும் எனக்கு பார்வை கிடைப்பதற்கு முடியாது, அவ்வளோதான். அவனுக்குள்ள ஒரு பெரிய தாகம், இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு தன் ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பலத்தோடு நல்ல சவுண்டு போட்டு எக்கோ சவுண்ட் போல நல்ல சத்தம் போட்டு கேட்குறப்ப அந்த விசுவாசத்தின் வாஞ்சை என்ன இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும்போது தான் எந்த சீசன் வந்து யார் அதட்டினார்களோ, யார் பேசக்கூடாது என்று அமைதியாக இருக்க சொன்னாங்களோ அந்த மனுஷனை கொண்டு அந்த குருடனை அழைச்சிட்டு வந்துட்டு இயேசு கட்டளை கொடுக்குறார். இயேசு கட்டளை கொடுத்தோன்னு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தோஷம். உடனே போகிறான், இயேசுகிட்ட போகிறப்ப இயேசு உடனே பார்வை கொடுக்கல. அவரும் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? நான் என்ன உனக்கு என்ன நான் செய்யணும், உனக்கு என்ன உதவி நான் செய்யணும்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அப்போ நான் பார்வை உனக்கு கொடுப்பேன் என்று என் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறியா, நம்பிக்கை வச்சிருக்கிறியா அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவனுடைய விசுவாசத்தை எதிர்பார்த்து கேள்வி கேட்குறார். அவருக்கு தெரியும் அவன் உள்ளத்தை காண்கிற தேவனுக்கு அவன் என்ன விசுவாசத்தில் வச்சிருக்கிறான், நீங்களும் என்ன விசுவாசத்தோடு உட்காந்துருக்கிறீங்க, நான் என்ன விசுவாசத்தோடு பேசுகிறேன்னு அதுவும் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவன் வாயின் பிறப்பின் நிமித்தமாக, விசுவாசத்தின் அறிக்கை நிமித்தமாக தேவன் தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் நான் உனக்கு பார்வை கொடுப்பேனோ என்று நீ என்னை நம்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் முழுமையாக நம்புகிறேன் சொன்ன உடனே பார்வை அவன் ஆண்டவர் கொடுத்துட்றார். நிச்சயமாக பார்வை அடைவர் சொல்லி பார்வை கொடுத்துட்றார். பார்வை கொடுத்தோன்னே அவர் ரொம்ப நன்றி ஆண்டவரே, நான் போயிட்டு வரேன், உலகத்தை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன், நீங்கள் தான் இயேசுன்னு தெரியுது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவன் வந்து சரி இனிமேல் நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு அவன் செஞ்சானா? எங்கே போனால் இயேசுவுக்கு பின் சென்றான். அதுதான் அர்த்தம். இதுலேருந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் இது வரைக்கும் உலக பாவத்தின் குருட்டுத்தனமாக என் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியினால் நான் செத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். இனி ஆவிக்குரிய பார்வை திறக்கப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வாழப்பட, தேவனாக கிறிஸ்துவுக்கு பின் செல்ல எனக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி அவன் வாஞ்சித்து கதறுகிறான். புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் பார்வை கொடுத்த உடனே அவன் வீட்டுக்கு போகலை, சொந்த பந்தத்திட்டு போகலை, அவன் எங்கே வேலைக்கு போகலை. எனக்கு பார்வை கொடுத்த தேவனே, என் கண்களை மனக்கண்களை திறந்து கொடுத்த தேவனாக கிறிஸ்துவே, இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம், பிச்சை எடுப்பது தொழில் எனக்கு வேண்டாம், இந்த உலக ஆசபாசங்கள் எனக்கு வேண்டாம், நீர் மாத்திரம் போதும், உன்னுடைய வழி என்னுடைய பார்வையின் உன்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையை தொடரட்டும், உன்னுடைய செம்மையான வழியில் நான் தொடர்ந்து வருகிறேன் என்று அவருக்கு பின் சென்றான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், எனக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் எடுத்து பாருங்கள், ஜீவனோடு நம்ம பிழைத்திருக்கிறோம், நல்ல பார்வையோடு இருக்கிறோம், சகல விதமான ஆசீர்வாதத்தோடு நம்ம இருக்கிறோம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம யார் பின் சென்று கொண்டிருக்கிறோம்? அவன் பார்வை அடைய வேண்டும், பார்வை இல்லாமலே கர்த்தருக்கு பின் செல்ல வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிறான். ஆனால் நாம் பார்வை அடைந்து எத்தனையோ ஆசீர்வாதத்தோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு யார் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம்? உலகத்துக்கு பின்னாடி நம்ம அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அந்த பர்த்தையும் மேய்க்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் பாதை இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது? மூடப்பட்டு இருக்கிறது. மந்த நிலை, உயிரற்ற சடலத்துக்கு நேராய் சபை படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவுக்கு பின் செல்வதற்கு, இயேசுவின் திருப்பணிகளை செய்வதற்கு, இயேசுவுக்காக ஒரு ஆத்தும ஆதாயம் படுத்துவதற்கு ஐயப்படுகிறோம், பயப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம், வெக்கப்படுகிறோம்.
எனக்கு என்ன இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஓட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விருப்பம் வேண்டும். முதலாவது விருப்பம். ஆண்டவர் தான் எனக்கு சுகம் கொடுப்பார். எனக்கு தேவனை தவிர யார் எனக்கு சுகம் கொடுக்க முடியாது. அவர் தான் என் ரட்சகர், எனக்கு விடுதலை கொடுக்குற இயேசு, அவரால் தான் முடியும். அப்போது விருப்பம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும்போது கர்த்தருடைய சமூகத்தில் என் வியாதியை, என் சரீர பலவீனத்தை மாற்றுவதற்கு கர்த்தரால் தான் முடியும் என்ற அந்த விருப்பம் வேண்டும் என்று உங்களுக்கு இந்த பர்த்தையு மேய் நிமித்தமாக கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் சுகம் தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். விசுவாசம், விருப்பம் வேற, விசுவாசம் வேற. சரிங்களா? விசுவாசம் அப்படின்னா ஆண்டவரை தவிர வேறு யாரும் எனக்கு சுகம் கொடுக்க முடியாது. விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சுகம் தருவார் என்ற விசுவாசிக்க வேண்டும். அப்போது இங்கே வாசிப்போம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 100க்கு அதிபதி என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசித்த பின்பு சில விளக்கங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற வசனத்தின் ஆதாரத்தோடு நான் விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 10 வரைக்கும் வாசிக்குமா. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனே, இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். இதில் 2 காரியத்தை குறித்து பேசலாம். ஆனால் விசுவாசத்தை நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கே 100 கப்பர்நகூம் என்ற ஆண்டவர் பிரவேசிக்கும் போது 100க்கு அதிபதி என்ற அங்கே ஒரு மனுஷன் வருகிறான். 100க்கு அதிபதி என்றால் என்னன்னா, ஒரு இராணுவத்தில் ஒரு 100 பேர் கொண்ட ஒரு சிப்பாய் அவர்களுக்கு இவர் ஒரு தளபதி, கமாண்டர் கூட சொல்லலாம், கேப்டன் கூட சொல்லலாம். அப்போது ஒரு 100 பேருக்கு ஒரு வழி நடத்தக்கூடிய அந்த இராணுவ போர் சேவர்களுக்கு லீட் பண்ணக்கூடிய ஒரு தளபதி, அதிபதி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கனத்துக்குரிய ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் சொல்லுகிறார். அந்த 100 பேர்த்தில் ஒருத்தர் என்ன செய்றான்னா, கொடிய வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான படுக்கையில் இருக்கும்போது அந்த 100க்கு அதிபதி ஆளை வச்சு இயேசுக்கிட்ட அனுப்பலை, அவனே தேடி வருகிறான். அதான் பார்த்தீங்க, எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? அந்த 100 பேர் வேலை செய்கிறான்னா அதில் ஒருத்தர் வியாதி படுக்கையில் இருக்குன்னா, அந்த கமாண்டருக்கு என்னுடைய சிப்பாய் எனக்கு கீழ் பணிபுரிகிறவன், அவன் போனால் இன்னொருத்தர் இருக்கிறான்னு கூட நினைக்கலாம். அவன் எப்படியாவது சுகம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். எனவே யாரையும் நான் அனுப்பலை, நானே டைரெக்டாக போய் என் மகனை சுகப்படுத்தி நான் போகிறேன்னு சொல்லி அவன் இயேசுக்கிட்ட போய் சொல்கிறான். ஆண்டவரே, இது மாதிரி என்னுடைய சிப்பாய் ஒருவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறான், எனவே நீர் சுகம் கொடுப்பீராக என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே என்ன செஞ்சிருப்பாப்புல, உடனே போய் இயேசு தான் வரேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அவர் பொய் சொல்லியாத தேவன் தானே, வாக்கு மாறாதவர் தானே, கண்டிப்பாக சொன்னால் வந்துடுவார். அந்த நம்பிக்கையில் அவன் போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே, நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீர் சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் இங்கேயே அங்கே சுகமாகுன்ற அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கின்றான். இங்கேருந்து நீங்கள் கட்டளையிட்டால் போதும், ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாகுவதற்கு முடியும்னு சொல்லி நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ற தான் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள ஒரு மனுஷன் நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி இயேசுவே சாட்சி கொடுக்குறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆனால் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தெரியுமா, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால் போதும், ஊழியக்காரர்கள் வந்து தலையில் கையை வச்சா போதும், அது வரைக்கும் என்ன ஜெபம் பண்ணாலும், ஃபோனில் ஜெபம் பண்ணாலும், அதில் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ அவரோட விசுவாசத்துக்கும் இங்கே நம்ம வாழ்கிற காலங்களில் விசுவாச வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்களா? பாஸ்டர் முடியல, ரொம்ப சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து ஆகணும் பாஸ்டர். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் நேரில் வந்து என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாதான் நான் நம்புவேன்.
அதுதான் நான் விசுவாசம் வைப்பேன். ஃபோன்லலாம் ஜெபம் பண்ணால் நல்லா அதில் எனக்கு ஆகாது. அப்படி ஒரு கூட்டம் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அங்கே 100க்கு அதிபதி பாருங்கள், நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. போதகரே நீங்கள் வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கே நடக்கும் அற்புதம். அவன் விசுவாசத்தின் பிறகு ஆக கடவுள்னு சொன்ன கர்த்தர் சொன்னார். உடனே அவன் சுகம், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சுகமாயிட்டான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே. பாருங்கள், அன்றைக்கெல்லாம் போதகர் கிடையாது, எந்தவித ஊழியக்காரர்கள் கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க விசுவாசத்தில், எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள், பாஸ்டர் வரணும், ஊழியக்காரங்க வரணும், ஊழியக்காரர் வீட்டில் வந்து கால் வைக்கணும், தலையில் கையை வைக்கணும், எண்ணெய் பூசி ஜபிக்கணும், அப்போ தான் இயேசு வந்த மாதிரி நான் விசுவாசிப்பேன். இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னோம், அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம சில சமயம் அப்படி அமைதுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சில குடும்பங்கள் பார்த்தோன்னா அடக்காரதனை இல்லை. நான் இப்படி தான் நம்ம ரெண்டு குடும்பம் இப்போ என் மக சர்ச்சிலேயே அப்படி ஒரு குடும்பம் போயிடுச்சாமா, இங்கே இருக்கிற சபையில் ஒரு குடும்பம் போயிடுச்சு. அடக்காரன் சமயத்தில் நான் எங்கே இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், பிள்ளை செத்து போயிடுச்சு, எனக்கு தெரியாது, பாஸ்ட் வரலன்னு சொல்லிட்டுனால வேறு சபைக்கு போயிட்டாங்க. அம்மா போயிருக்கிறாங்க, தம்பி அமைச்சிருக்கிறோம், அவங்கள போய் அடக்காரதை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. பாஸ்ட் வந்து வரல. மதுரையிலேருந்து நான் எப்படி வர முடியும், கான்ஃபரன்ஸு இதில் இருக்கிறேன், மீட்டிங்கில் இருக்கிறேன். என்னுடைய காரில் தான் 3-4 பாஸ்டர்ஸுக்கே வந்திருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு ஒடையேற முடியுமா? நான் அந்த டைம் வரத்துக்குள்ளே இங்கே காத்திருப்பாங்களா? முடியாது. ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் இவங்களை அனுப்புகிறேன், இவங்களும் ஊழியக்காரர்கள் தானே. ஆனால் நீங்கள் வரல பாஸ்டர், அதனால் நாங்கள் வரல, நாங்கள் வேறு பாஸ்டர், நீங்கள் இல்லைன்னா இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாரு, அதனால் சொல்லி வேறு பாஸ்டர் வச்சு அடக்கம், அந்த பாஸ்டர்கிட்ட ஓடி போயிட்டாங்க. எப்படி விசுவாசம் பாருங்கள். என் மகளும் அவர்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோ உங்களுக்கு பரவாயில்ல பாஸ்டர், ஏன் சபையில் அதே மாதிரி 2 குடும்பம் போயிடுச்சுட்டாங்க. விசுவாசம் ஸ்ட்ராங்காக எங்கே இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நான் நேரில் ஜெபம் பண்ணி சுகமான ஆண்டவர் சுகம் கொடுத்ததை காட்டிலும் தொலைபேசி மூலிமா ஜெபம் பண்ணி சுகம் பெற்றவங்க தான் அதிகமான ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் அவங்க விசுவாசித்தாங்க. தொலைபேசி மூலிமா ஜெபம் பண்ணி பல பேர் சுகம் பெற்றுக்கிறாங்க. ஆனால் நேரில் நான் ஜெபம் பண்ணதில் கொஞ்சம் பேர் தான், விரல் விட்டு தான் என்னலாம். தொலைபேசி மூலிமா ஜெபம் பண்ணது ஏகப்பட்ட பேர் கர்த்தர் சுகம் கொடுத்தார். அந்த விசுவாசம் தான் அவன் 100க்கு அதிபதிக்கு இருக்கிறது. நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை பாஸ்டர், போதகர், நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நான் நம்புகிறேன், உங்கள் வார்த்தை அதிகாரம் இருக்குது, விசுவாசத்தோடு நான் வந்திருக்கிறேன். உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, சுகம் அளிக்கிற வல்லமை இருக்கிறது. நீங்கள் சொன்னால் போதும், என் வேலைக்காரர் சுகமாகுவான். அல்லேலூயா. இது எதற்காக சொல்லப்படுகிறோன்னா, ஏதோ உங்களுக்கு சொல்லி உங்கள் மனசு வேதனை, அப்படி இல்லை. விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேணும். நம்மளுக்குள்ள அந்த 100 அதிபதி இருக்கிறான்னா அந்த அவனுடைய விசுவாசம் நமக்கு இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுக்காக உங்கள் பாஸ்டர் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் எந்த பாஸ்டர் எப்படியோ எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் அவங்கள பற்றி சொல்ல வரல. இந்த பாஸ்டர் வேதத்தை படி சொல்கிறேன், 100க்கு 99%, 100% கூட சொல்ல உண்மையை தான் பேசிட்டு உட்காந்துருப்பேன். எந்த இடத்துல இருக்கிறேன், எங்கே பேசிகிட்டு இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், எல்லாமே தெளிவாக சொல்லிவிடுவேன். வீட்டில் உட்காந்துட்டு நான் அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், நான் வர லேட் ஆகும், அப்படி இருக்கிறேன்னு மட்டும் சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நாளைக்கு இங்கே நின்றுட்டேன், நான் உண்மையை பற்றி எப்படி பேச முடியும், பொய்யை பற்றி எப்படி நான் பேச முடியும், என் இருதயம் குத்தப்படும். சரிங்களா? மற்றவங்களை பற்றி நான் பேச வரல. என்னை பொறுத்தவரைக்கு உள்ளது உள்ளதென்று இல்லாதது இல்லதென்று சொல்வாயாக. அமீன். அதுதான் உண்மை. உண்மையை பேசி அடி வாங்குறது அது வந்து கனத்துக்குரியது. பொய்யை பேசி வைக்கப்படுறது அது மரியாதை கெட்டதுக்குரியது. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம், எந்த நேரம் வேணால் கூப்பிடலாம். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வருவேன். அது எந்த ராத்திரின்னு பார்க்க மாட்டேன், எந்த நேரமும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே எங்கள் தொலைபேசி எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். சில சமயம் அது பேச விடாமல் நமக்குள்ளே பிரச்சனை பண்ணி நம்மளை பிரிக்கிற மாதிரி இருந்தால் ஆஃப் பண்ணி போகணும், அது வேறு பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறாப்புல, நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா போதும், சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாகும். அப்போது நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். அந்த ஆண்டவரை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, வசனத்தின் ஆதாரத்தோடு பேசுங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் மகனை சுகமாக்குங்க, என் பிள்ளைகளை சுகமாக்குங்க, என் சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனை குணப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆமீன் சொல்லுவோமா?
அடுத்தது பார்த்துட்டுன்னா, மூன்றாவது காரியங்கள் பார்த்துட்டுன்னா, தான் 9 காரியங்களுக்கு தான் செய்த குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். சில சமயம் நம்ம அறிந்து அறியாமல் சில பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் செய்யலாம். பெரிய பெரிய பாவங்களும் நான் செய்திருக்கிறேன். பாவம் செய்யாத யாருமே இருக்க முடியாது, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ எனவே பாவம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்மை நாமளே தேடிக்கொண்ட வியாதிகள் இருக்கும், இல்லை பிசாசு மூலிமா கொடுக்கப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அந்த பாவத்தினால தான் நான் இன்றைக்கி இப்படி வேதனைப்படுறேன். நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் என் சரீரம் இன்றைக்கி பாதிக்கப்படுகிறது, என் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, என் பிள்ளைகள் சன்னதிகள் வந்து வேதனைப்படுகிறதுக்கு காரணமே நான் தான் என்ற ஒரு உணர்வு கர்த்தர் உணர்த்தும் போது நம்ம உடனே என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்த பாவங்களை விட்டு அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். இனிமேல் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் நான் இந்த பாவத்தை நான் தொடர மாட்டேன். என்னை 100% நம்புங்க ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு விசை எனக்காக மனதுருகி என் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், இல்லை என் குடும்பத்தை சார்ந்திருக்கிறவங்களுடைய பலவீனங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா, மனம் துருகிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் மனதுருகி கையை நீட்டி அற்புத சுகத்தை கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோப்பு 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். அப்போ நீங்கள் சொஸ்தம் அடையணும்னா, குணமாகும்படி நீங்கள் குணமாகணும்னா, ஒருவர் பேரில் ஒருவருக்கு என்னது குற்றம் இருந்தால் மன்னித்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கை செய்யணும். நான் செஞ்சதுனால தான் நீங்கள் தண்டனை பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் சாதம் செஞ்சதுனால தான் நான் இன்னைக்கு வேதனைப்படுறேன். ஒருவருக்கு ஒரு அறிக்கை செய்து என்ன செய்யணும்? அந்த குற்றத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபம் நீதியின் ஜெபமாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஊக்கமுள்ள ஜெபம் பலனுள்ளதாய் சுகமளிக்க முடியும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொஸ்தம் அடைய ஒருவர் பாரத்தில் ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவரை பாரத்தோடு ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். தேவனுடைய சமயத்தில் விடுதலை பெற முடியும். நீதிமொழிகள் இப்போ 28:13 எடுத்தவங்க வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை செய்து விட்டு விடணும். எப்போ விட்டு விடுகிறீர்களோ, தொடராமல் அதை சிந்திக்காமல் செயல்படாமல் விடுகிறீங்களோ, அதை கர்த்தர் பார்க்குறார். இங்கே கவனிங்க, பாவமும் நமக்கு நல்லா தெரியுது, இதனால் ஒரு தேவ கோபமும் நல்லா தெரியுது. அப்போ இதை விட சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்துறார். நான் விட்டுடணும். அப்போ நான் எப்படியாவது சுகமாகணும், விடுதலை பெறணும். அப்போ இயேசு கிறிஸ்துவ என்னை தொட்டு சுகமாக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு எப்போ வருதோ, அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன, இந்த பாவத்தை தொடர்ந்து தொடராதபடி டோட்டலாக முற்றிலுமாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு விடணும். நீங்கள் முழுமையாக விட்டுட்டீங்கன்று கர்த்தருக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் சுகம் அடைச்சிட்டீங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன், விசுவாச அறிக்கையின் ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்போ இந்த மனுஷி டோட்டலாக இந்த பாவத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு முழுமையாக என்றைக்கு தெரிகிறதோ, அன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில் நடத்துவார். விடாமல் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சில காரியங்களை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறோம் வச்சிங்களேன். முதல்ல சுகம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுறேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் முதல்லலாம் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்க முன்னாடி இப்போ ஒரு கட்டு பீடி குடிப்பேன், ஒரு ஃபுல்லாக அடிப்பேன், எதாவது அவங்க வாய்க்கு வந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் நான் அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, ஒரு நாளைக்கு 2-3 தடவை தான் பீடி குடிக்கிறேங்க, ஏதோ அதிகமாக குடிக்க மாட்டேன், வாரத்துக்கு டெய்லி அடிப்பேன், இப்போல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு தான் அடிக்கிறேங்க. இதெல்லாம் வந்து விட்ட பாவன்னு சொல்ல முடியுமா? இது இயேசு ஏற்றுக்கொள்வாரா? அதனால தான் அவங்க குடும்பத்தில் என்ன இருக்குது, வியாதி வறுமைகள் ஏன் நடக்குது, பிரச்சனைகள் ஏன் நடக்குதுன்னா இதுதான் காரணம். அப்போ டோட்டலாக என்ன செய்யணும், விட்டு விடணும். அந்த விட்டுட்டேன்ற அந்த உணர்வு, அந்த அர்ப்பணிப்பு கர்த்தர் பார்க்குறாரு. ஆண்டவர் முழுமையாக பார்த்துட்டார்னா இவன் விட்டுட்டான், இவன் தொடர மாட்டான், அவருக்கு நம்பிக்கை வரணும். அப்போ தான் நம்ம சுகமாக முடியும்.
இயேசுவுக்கு முழுமையாக நம்பிக்கை வரும் வரைக்கும் நம்ம வியாதி மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் நீங்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தேவனுடைய கோபம் நீங்காது. தேவன் நம்ம சன்னதிக்கு மேலே வச்சிருக்கிற கோபமும் சாபமும் நீங்காது. அப்போ நான் முழுமையாக விட்டுட்டேன், இனிமே நான் தொடர மாட்டேன்று முழுமையாக என் தேவன் நம்பணும். கர்த்தர் நம்புகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என் ஜெபத்தையும் என் விசுவாசத்தையும் என் அறிக்கையும் அந்த முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் உன் விசுவாசம் ஆண்டவரை சார்ந்திருக்கணும். விட்ட பாவத்தை மீண்டும் தொடரக்கூடாது. ஒருவேளை அறிந்தறியாமல் டச் பண்ணிட்டோம்னா முற்றிலுமாக அதற்காக மனஸ்தாபப்பட்டு உபவாசம் போட்டு நீ ஜெபிச்சாதான் கர்த்தர் மன்னிப்பார். சும்மா வாயில் சொல்லக்கூடாது. அதுக்காக செப்பரேட்டாக தனிமையிலே சபையிலையோ எங்கேயோ ஒரு பகுதியில் எவ்வளோ நேரம் கர்த்தர் உள்ளத்தில் பேசுகிறாரோ அவ்வளோ நாளோ இல்லை நேரங்களோ உட்காந்து நீ டவுன் போட்டு அறிக்கை செய்து இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆண்டவர், இனி தொடர மாட்டேன், என்னை நம்புங்க. அப்போ தான் உன் வாழ்க்கையிலே உன் சன்னதிகளே நீ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உன் சரீரத்திலையும் குடும்பத்திலையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ விட்டு விடாமல் தன் பாவங்களை மறைத்து விட்டு விடாமல் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுதும் பிரச்சனை தான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்கு வராது அந்த ஆசீர்வாதம், வெளியில் போயிடும். அடுத்தது பார்த்துட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறவர்களுக்கு வியாதி சுகமடையும். வேத வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் கொடுத்துருக்கிறன்னா அதன்படி செய்யணும், அதன்படி நடக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்கே வரோம். நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி நான் அப்புறம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு சுக பத்திரத்தை சொந்த பந்தம் எல்லாம் விட்டுட்டு போகிறதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல ஏன் உட்காந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வேத வசனம் ஜீவன் உள்ளது. நீங்கள் எத்தனை கோடி கொண்டு வந்து இங்கே கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி இங்கே நான் சொன்னேன்னா என் பையனுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ கோடிக்கணக்கான அள்ளி 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 கொண்டு வந்து உள்ள கொட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. வேத வசனம் சத்தியத்துக்கு கீழ்படுகிறவங்க தான் ஆசீர்வாதம் பெறுவான். சத்தியத்துக்கு கீழ்படியாமல் உள்ள உக்காந்துட்டு என்ன கர்த்தருக்கு காணிக்க தசமமாக போட்டால் என் குடும்பம் நல்ல ரன் ஆகும், நடத்துவார்னு சொன்னால் முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சத்திய வசனம் என் வசனத்துக்கு நடுங்கிறவளை தான் நான் நோக்கி பார்ப்பேன். காணிக்க தசமபாகம் கொடுக்குறோம் நோக்கி பார்க்குறது உங்கள் ஊழியக்காரன் தான் நோக்கி பார்ப்பான். அதையும் நான் வெட்ட வெளிச்சது சொல்கிறேன். வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க, நானும் வந்திருக்கிறேன். வசனம் உங்களுக்கு இல்லை, எனக்கும் தான், என் குடும்பத்துக்கும் தான் வசனம். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கேட்கிறவர்களுக்கு தான் இந்த வசனம். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின் பிரகாரம் வாழணும். அதன்படி நடக்கிறவங்களுக்கு வியாதிகள் வர பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 26 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தையும் கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. தேவனுடைய கண்களுக்கு மறைவாய் நம்ம ஒன்று செய்ய முடியாது. அவருடைய பார்வைக்கு எல்லாவற்றிலும் நீ சரியான வழியில நீ செய்வாயானால், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வசனமும் எனக்குரியது, என் ஜீவனுக்குரியது, எனக்குள்ள எல்லாவது ஆசீர்வாதத்துக்குரியது என்று நீ அதன்படி நடப்பாயானால், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அவர் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்கள் யாவையும் நீ கை கொண்டு அதன்படி நடப்பேன் என்று அர்ப்பணிப்பாயானால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் எகிப்து மக்களுக்கு வரப்பண்ணின அந்த வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? இன்றைக்கு வியாதி எதனால வருது? கட்டளை மீறும் போது, வசனத்தை மீறும் போது, உபதேசத்துக்கு மாற நடக்கும் போது தான் வியாதி வருது. சத்திய ஆவியானருக்கு சாரியாய் நீ இருப்பாயானால் மோசையை போல 120 வருஷம் சொல்றான் பத்திங்களா, பார்வை கூட மங்கி போகாத அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இது பாஸ்டர் சொல்ற வசனம், ஊழியக்காரர் சொல்ற வசனம், ஒரு மனுஷன் சொல்ற வசனம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவ ஆவியானவர் பேசுகிற வார்த்தை எனக்கு. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் அவன் குடும்பத்தில் வியாதி வராது. அல்லேலூயா.
அதுதான் ஆண்டவர் சொல்றார், எகிப்துக்கு வந்த வியாதி, எகிப்து மக்களுக்கு கொடுத்த வியாதி, உன் சொந்த கண்களிலேயே பார்த்து கொண்டிருக்கிற எகிப்து மக்களுக்கு வந்த வியாதி, ஒரு வியாதி கூட உன் குடும்பத்துக்கும் உனக்கும் வர பண்ணேன் என்று பரிகாரியான கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு இன்றைக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஆண்டர்கிட்ட பணத்தை கொடுத்து ஊழியக்காரங்கிட்ட பாக்கெட்டில் பணத்தை கத்தையாக கொடுத்து ஜோபம் பண்ணுங்க, இந்த வியாதிக்காக ஜோபம் பண்ணுங்க, 10 நாள் 15 நாள் உபவாசம் போட்டு ஜோபம் பண்ணுங்க, என் வீட்டை எழுதி தரேன், என் சொத்தை எழுதி தரேன், எல்லாத்தையும் நான் அர்ப்பணித்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. பிழையாம் கதை மாதிரி தான் அடிப்பார். பிழையாம போடுற மாதிரி போடுவார் அந்த ஊழியக்காரனை. அது நானாக இருந்தாலும் அடிப்பார். புரியுதுங்களா? ஒரு உண்மையான ஊழியக்காரன் பணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவான். பணத்தை கொடுத்துட்டு அந்த மந்திரவாதி சீமானை போல வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாது. சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கி சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழணும். பணத்தினால் இயேசுவை வாங்க முடியாது, வல்லமையும் வாங்க முடியாது, அதிகாரத்தை வாங்க முடியாது, உங்கள் போதகரையும் வாங்க முடியாது, உங்கள் போதகராக என்னையும் நீங்கள் வாங்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் ஒரு வியாதியும் நான் வர பண்ண மாட்டேன். ஒருவேளை புடமிட்டு உன்னை உருவாக்குவதற்கு வேணால் கர்த்தர் சிட்சிக்கலாமே தவிர வியாதி படுக்கையில் உன்னை கொண்டு போய் சேர்த்து அவர் ரசித்து பார்ப்பதற்கு அவருக்கு அவசியமே கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சல் வந்துட்டா அப்படியே இருற பல நாட்கள் நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லுவீங்க. அந்த பிள்ளை எவ்வளோ சீக்கிரம் குணமாகிறதுக்கு முயற்சி செய்வீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் முயற்சி செய்வார். அவர் வியாதியை படுக்கையில் பிள்ளைகளை படுக்க வச்சுட்டு, ஒரு நல்ல ஊழியக்காரர்களை படுக்க வச்சுட்டு, விசுவாசிகளை படுக்க வச்சுட்டு கை தட்டிட்டு உட்காந்துருக்க மாட்டார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் அவமானம். ஆனால் தேவனுடைய சமத்தில் உண்மையாக இருக்கிற தேவ மனுஷன், வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிற மனுஷனுக்கிட்டதில் கர்த்தர் வியாதி வர பண்ண மாட்டேன் என்று அவர் கொடுத்துற வாக்கு தத்தம். தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது, ஜீவன் உள்ளது, உண்மை உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அடுத்தது 6வது காரியம், திருச்சபை ஊழியர் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வியாதி சுகமாகும். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரத்தில் 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். அப்போ உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. மூப்பர்கள் வந்தாலும் கூட அவன் பரிசுத்தமாக இருக்கணும், லோப்பராக இருக்கக்கூடாது. மூப்பர்னா மூப்பராக இருக்கணும், லோப்பராக இருக்கக்கூடாது. ஆப்பராக வச்சுட்டுருவார் ஆண்டவர். புரியுதுங்களா? நமக்கே தெரியும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறான்னு தெரியும். நம்ம உங்கள் கிரிகைனா அவன் கிரிகைனால் நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஏதோ நான் ஆவேசமாக பேசுகிறேன் பேசுகிறதுனால நான் நீதிமான் கிடையாது, பரிசுத்தவான் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறவனாக இருக்கணும். புரியுதுங்களா? நல்லா பேசுகிறாரு, நல்லா வாய் கிளியிற மாதிரி நல்லா பேசுகிறாரு, ரொம்ப அதிகாரத்தோடு பேசுகிறாரு, ஆண்டவர் இவரோடு இருக்கிறார் மட்டும் நினச்சிடாதீங்க. அரசியல்வாதி கூட தான் பேசுகிறாங்க. அவனுடைய கிரிகை, ஜீவனுள்ள பரிசுத்த வாழ்க்கை, அதில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது நானாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அப்போ அந்த மனுஷன் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் போய் ஜெபிக்கலாம். அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது அந்த பிணியாளியை குணமாக்க கர்த்தருடைய சமூகத்தில் முடியும். அப்படி விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், வியாதி படுக்கையிலிருந்து எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனையும் சேர்த்து அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவத்தை மன்னித்து அவனை குணமாக்கி அவனை தேவனுக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆபிரகாமோட ஜெபத்தினால பாருங்க, அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரியும் கர்த்தர் குணமாக்கி ரட்சித்ததாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 17-18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். போதுங்க. அப்ப எல்லாரும் ஆபிரகாமோட ஜெபத்தினாலே
அவனும் அவன் வேலைக்காரிகளும் அவன் மனைவியும் குணமாக்கி மலடியாக இருக்கக்கூடிய அவளுக்கு பிள்ளை பெறும்படியாக ஆபிரகாமோட ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 103:3 பார்ப்போமானால், அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னிப்பதற்கு ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. உன் வியாதி சுகமாகணும்னா உன் அக்கிரமங்களெல்லாம் கர்த்தர் மன்னிக்கப்பட்டார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். நான் செய்த அக்கிரமங்களெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, இனி நான் வியாதி இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு மீண்டும் ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்குமானால் உன் அக்கிரமங்களெல்லாம் அவர் அன்றைய நிதினத்தில் மன்னித்து உன் வியாதியை குணமாக்க அவரால் முடியும். எடுத்தவங்க வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பார்த்தீங்களா? அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றது நம்ம பார்க்குறோம். யோவான் 8:36 பாருங்க, அங்கே வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக விடுதலை பெற்றுவீங்க. எப்பேற்பட்ட வியாதி, சுக வீணம், பலவீனம், சோர்வுகள், அசதிகள் எது இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மன துருகனா தான், மன மிரங்கனா தான் நீங்களும் ஆனா சரி, நானாக இருந்தாலும் குணமாக முடியும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆமேன். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்போமாக. இயேசு கிறிஸ்தியன் சரீரத்தில் கை